வெல்கம் டு கோல்டன் இன்டீரியர். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா 2 BHK ஹோம் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாடுலர் கிச்சன் இல்லாமல் நார்மல் ஷட்டர் கிச்சன். இது உங்களுக்கு ஓப்பனபிள் டோரில் காட்டியிருக்கேன். இந்த ஓப்பனபிள் டோர் வந்து இந்த மாதிரி டைப் தான் வரும். அதே மாதிரி இது கடப்பா வச்சு பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம அவுட்டர் கவரு. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்தில் டிக் அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது இல்லையா, அதுதான் நம்ம ஸ்ட்ரென்த்தபிள். இது வந்து சிலிண்டர் பொசிஷனு, டோர் க்ளோசிங். இது வந்து லோவர் பாட் போட்டிருக்கோம். இது கடப்பா வச்சு பண்ணியிருக்காங்க. இதுவுமே அதே மாதிரி தான். இது வந்து வாஷ் பேஷன் ஏரியா. ஸோ அதனால் வாஷ் பேஷனுக்கான லோவர் இங்கே போட்டிருக்கோம். இது ஃபுல்லாகவே அவுட்டர் கவரு. இதில் வந்து எஸ்எஸ் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம், மேக்னட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டினியூட்டி இன்ச்சஸில் எஸ்எஸ் இன்ச்சஸ் போட்டிருக்கோம். இது வந்து பூஜாவில் வந்து கஸ்டமரை வந்து ரிக்வயர்மெண்ட்டு 4 பெல்லு போட்டு சிஎன்சி கட்டிங் பண்ண சொன்னாங்க. அதனால் சிஎன்சி கட்டிங் பண்ணி காட்டியிருக்கோம். இது வந்து எதுக்காக இந்த இடத்துல ஸ்லைடிங் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வருது. ஸோ அந்த வாஷிங் மிஷின் இடிக்குன்றதுனால இங்கே ஸ்லைடிங் கிளாஸ் போட்டு அதுக்கு மேலே டோர் டைப்பாக கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 BHKல 2 BHK சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து ஒரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்டர் கவரு. இந்த அவுட்டர் கவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இது வந்து பியூரா மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்கோம். சர்வேஷ் மேட் ப்ராடக்ட்டு. இது வந்து ஸ்கொயர் ஃபீட் பேஸ்டு தான் ரேட்டு. இதில் ஃபுல் கண்டினியூட்டி இன்ச்சஸ் தான் கொடுத்துருக்கோம். எஸ்எஸ் ஹேண்டில் போட்டிருக்கோம், ஃபுல் கண்டினியூட்டி இன்ச்சஸ்ஸு. அண்ட் தென் ஃபினிஷிங் ஃபார் மேட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 2வது பெட்ரூமு. இதை நீங்கள் பார்க்கலாம் வாங்க. இந்த 2வது பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்டர் கவரு, அதுவும் ஃபுல் பீரோ டைப்பு. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ்டு டோராக காட்டியிருக்கேன் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோஸ் காட்டுறேன், அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இது ஓப்பன் பண்ண டைப்பு. இதில் வந்து டோர் க்ளோசிங் எப்படின்றது பாருங்கள். இதுதான் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்து. மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்து. இதில் வந்து நம்ம வந்து 4 பக்கம் டோரோட 1 and 2 அண்ட் பாட்டமில் 3, 4 இந்த 4 கார்னர்லேயும் எள்ளு போட்டு பண்ணுறோம். எள்ளு போட்டு பண்ணால் டோர் தொங்காது, லைஃப் லாங் அப்படியே இருக்கும், டோர் இறங்காது, எந்த பிரச்சனையும் வராது. நிறைய பேர் வந்து பேஸ்டிங்கில் தான் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் டோரு ஃபுல் லென்த்தி டோர் தான், தொங்காது ஃபியூச்சரில். ஓகேங்களா. இதுதான் இந்த வீட்டோட ஹோம் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். இது வந்து பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 270 rupees வரும் மேட் ஃபினிஷிங். இதில் நம்மளோட பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எள்ளு போட்டு பண்ணுறது தான் மேஜர் இம்பார்ட்டண்டான ஒர்க்கு. அண்ட் தென் யூபிவிசியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ரிக்வயர்மெண்ட் பேஸ்ட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் கால் பண்ணி உங்களோட ஒர்க்கை கொடுத்தீங்கன்னா நல்லா பண்ணி தருவோம். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.